உங்ககிட்டயும் நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகாநிலை தொடர்கள். ஓகேங்களா. ஸோ 8th புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இயல் 5லையும் 10th புக்கில் இயல் 3லையும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா தொகைநிலை தொடர்கள்னால் என்ன, அதோட வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம தொகாநிலை தொடர்னா என்ன, அதோட வகைகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அந்த தொடரில் வேற்றுமை உருபோ இல்லைனா வினை பண்பு இதுக்கான உருபோ மறைந்து பொருள் தருவதா பார்த்தீங்க அப்படின்னா தொகைநிலை தொடர். இந்த இடத்துல ஒரு தொடரில் 2 சொல் இருக்கும். அந்த 2 சொல்லுக்கும் இடையில எந்த ஒரு உருபும் எந்த ஒரு சொல்லும் மறையாம அப்படியே பொருள் தர்றதா பார்த்தீங்க அப்படின்னா தொகாநிலை தொடர். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு உருபும் சொல்லும் மறையாமல் வரும். ஓகேங்களா. அப்படியே வரும். ஸோ அப்படி வர்றதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 வகைகள் இருக்குது. அந்த 9 வகையும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் தொடர். ஸோ எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ தொகையில் சொன்னேன் இல்லையா, அந்த முன்னாடி அந்த தொகைக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதோட உறுப்பு மறைந்து வந்திருக்கும்னு சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர் எழுவாய் தொடர் அப்படிங்கிறதால கம்பல்சரியாக அதில் எழுவாய் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எழுவாய் இருக்கும். அந்த எழுவாயை தொடர்ந்து ஒரு பயனிலை வரும். அந்த பயனிலை பார்த்தீங்க அப்படின்னா பெயர், வினை, வினா. ஓகேங்களா. ஸோ இந்த பயனிலைகள் எல்லாமே வரும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயனிலைகள். எழுவாயை தொடர்ந்து பெயர், வினை, வினா அப்படிங்கிற பயனிலைகள் வரும். பாருங்க, கண்ணன் வந்தான். இந்த இடத்துல கண்ணன் அப்படிங்கிறது எழுவாய், இந்த வந்தான் அப்படிங்கிறது இந்த வினை. ஓகேங்களா. பேருந்து வருமா, இந்த இடத்துல பேருந்து அப்படிங்கிறது எழுவாய், வருமா அப்படிங்கிறது வினாச்சொல். இனியன் கவிஞர். இந்த இடத்துல கவிஞர் அப்படிங்கிறது பெயர் சொல். அப்போ இந்த எழுவாயை தொடர்ந்து பெயர் சொல் வந்திருக்கிறதால இதை நம்ம அந்த எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ எழுவாய் தொடரில் எழுவாயை தொடர்ந்து பெயர், வினை, வினா இந்த இதெல்லாமே பயனிலையாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா விழித்தொடர். விழி வேற்றுமை அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ விழி வேற்றுமைனா என்ன, நீட்டி சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ நண்பன் அப்படிங்கிறத நண்பா, புலவர் அப்படிங்கிறத புலவரே, அண்ணன் அப்படிங்கிறத அண்ணா அப்படின்னு அந்த மாதிரி நீட்டி சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம விழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த இடத்துல தொடர் அப்படிங்கிறதால இந்த விழியை தொடர்ந்து ஒரு பயனிலை வரும். ஓகேங்களா. நண்பா படி. இந்த இடத்துல நண்பா அப்படிங்கிறது விழி, இந்த இடத்துல படி அப்படிங்கிற பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கிறதால இது விழித்தொடர். இது பார்த்தீங்க அப்படின்னா விழி, இது பார்த்தீங்க அப்படின்னா பயனிலை. இந்த பயனிலை வினையாக வரும். ஓகேங்களா. இந்த பயனிலை வினையாக வரும். ஸோ நண்பா படி, புலவரே வாருங்கள், இந்த மாதிரி அந்த வினையாக வரும். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று தொடர். அடுத்து வினைமுற்று தொடர். இப்போ எல்லாமே கவனிச்சிருப்பீங்க. பார்த்தீங்க அப்படின்னா தொடருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் அந்த சொல்லின் முதலில் வரும். ஓகேங்களா. 2 சொல் இருக்குது அப்படின்னா முதல் சொல்லாக அதுதான் வரும். பாருங்கள், எழுவாய் அப்படின்னா எழுவாய் தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் பயனிலை. அதுக்கப்புறம் விழித்தொடர் அப்படின்னா விழி தான், அந்த விழிச்சொல் இருக்கு இல்லையா அதுதான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் பயனிலை வரும். அதே மாதிரி வினைமுற்று தொடர் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வினைமுற்று கடைசியாக தான் வரும். இந்த இடத்துல வினைமுற்று தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்லையே வரும். ஓகேங்களா. ஏன்னா எல்லா தொடர்லையும் அதுதான் முதல்ல இருக்குது அப்படிங்கும் போது வினைமுற்று முதல்ல வரும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சென்றனர். ஓகேங்களா. இது வினைமுற்று. இதை தொடர்ந்து அறுவகை பெயர்கள் வரும். பெயர் சொல் அப்படின்னா என்ன, அதோட 6 வகைகள் எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா. அந்த 6 வகை பெயர்ல ஏதோ ஒன்று இந்த இடத்துல வரும். பாருங்க, சென்றனர் வீரர். ஓகேங்களா. இது பெயர். இது பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று சொல்.
அதுக்கப்புறம் பாடினாள் கண்ணகி. இந்த இடத்துல இது வினைமுற்று சொல், இது பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல். ஓகேங்களா, அந்த அறுவகை பெயர்களில் ஏதோ ஒரு பெயரை கொண்டு முடியும். எப்பயுமே தொடருக்கு முன்னாடி என்ன வருதோ அதுதான் முதல் சொல்லாக வரும். அதை மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னா பெயரெச்ச தொடர். பெயரெச்சம் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, ஆல்ரெடி பார்த்தாச்சு. எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பெயரெச்சம். இந்த இடத்துல பெயரெச்ச தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பெயரெச்சம் முன்னாடி வரும். பாருங்க, வரைந்த ஓவியம். ஸோ இந்த வரைந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். ஸோ பெயரெச்சம் முன்னாடி வந்து ஒரு பயனிலையை கொண்டு முடியும். அந்த பயனிலை பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல்லாக மட்டுமே இருக்கும். இது பெயரெச்சம். புரியுதுங்களா, தொடருக்கு முன்னாடி என்ன வருதோ அதுதான் அந்த சொல்லில் முதல் சொல்லாக வரும். 2வது சொல் பார்த்தீங்க அப்படின்னா பெயரெச்ச தொடரில் பெயர் சொல்லாக மட்டுமே வரும். ஓகேங்களா, அடுத்து 5வது பார்த்தீங்க அப்படின்னா வினையெச்ச தொடர். ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா, வினையெச்சம் முன்னாடி வந்து இன்னொரு வினையை கொண்டு முடியும். பாருங்க, தேடி பார்த்தான். இந்த இடத்துல தேடி அப்படிங்கிறது வினையெச்சம், பார்த்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. ஸோ வினையெச்சம் இன்னொரு வினையை கொண்டு முடிந்தால் அதை வந்து வினையெச்ச தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த இடத்துல என்ன வருதோ அதுதான் முதல் சொல்லாக வரும். 2வது சொல் வேற வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறத அப்படியே தூக்கி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து 6வது பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேற்றுமை உருபு மறைந்து வந்திருந்ததுன்னா அதை நம்ம தொகைநிலை தொடர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல அந்த உருபு அப்படியே வந்துடும். கவிதையை எழுதினாள். இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா, ஸோ ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. அதனால இதை வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். கவிதை எழுதினால் அப்படி மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல ஐ அப்படிங்கிற அந்த 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு, அப்போ நம்ம அதை தொகைநிலை தொடர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல அந்த உருபு வேற்றுமை உருபு வெளிப்படையாக தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சொல் தொடர். ஸோ தொடருக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, இடைச்சொல் வந்திருக்கு. அப்போ இடைச்சொல் முன்னாடி வரும். பாருங்க, மற்ற பிற. இந்த இடத்துல மற்ற அப்படிங்கிறது இடைச்சொல், அதை தொடர்ந்து பெயரோ வினையோ வரும். ஓகேங்களா, ஸோ பயனிலையாக பார்த்தீங்க அப்படின்னா பெயரோ வினையோ வரும். ஸோ இந்த இடைச்சொல் பெயரையோ வினையோ கொண்டு முடிந்தால் அதை நம்ம இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இடைச்சொல் வெளிப்படையாக வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து இடைச்சொல் தொடர். அதுக்கப்புறம் 8வது பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சொல் தொடர். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உரிச்சொல் வெளிப்படையாக தெரியும். ஸோ தொடருக்கு முன்னாடி உரிச்சொல் இருக்கிறதால அதுதான் ஃபஸ்ட்டு வரும். பாருங்க, சாலவும் நன்று. இந்த இடத்துல சால அப்படிங்கிறது உரிச்சொல். ஓகேங்களா, ஸோ பெயரையோ வினையையோ கொண்டு முடிந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இடைச்சொல் வந்து பெயரையோ வினையோ கொண்டு முடிந்ததுன்னா அது இடைச்சொல் தொடர். உரிச்சொல் முன்னாடி வந்து பெயரோ வினையோ கொண்டு முடிந்தது அப்படின்னா அது வந்து உரிச்சொல் தொடர். அதுக்கப்புறம் 9வது பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா. ஸோ ஒரு சொல் வந்து 2, 3, 4 டைம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, நன்று நன்று, பாம்பு பாம்பு பாம்பு. ஸோ இந்த மாதிரி வர்றதை நம்ம அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ மொத்தமாகவே இந்த 9 வகை தான் இருக்குது. பாருங்க, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் தொடர். அப்போ எழுவாயை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் வினை வினா இதெல்லாமே பயனிலையாக வந்தது அப்படின்னா அதை எழுவாய் தொடர். விழித்தொடர் அப்படின்னா விழிச்சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து பயனிலை வரும், அது வந்து வினையாகவே வரும். வினைமுற்று தொடர்னா வினைமுற்று முன்னாடி வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறுவகை பெயர்களில் ஏதோ ஒன்று வரும்.
அடுத்து பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடரில் பெயரெச்சம் பெயரை கொண்டு முடியும். ஓகேங்களா? வினையெச்ச தொடரில் வினையெச்சம் வினையை கொண்டு முடியும். வேற்றுமை தொகாநிலை தொடர்னா அந்த வேற்றுமை உருபு மறையாமல் வரும். இடைச்சொல் தொடர்னா இடைச்சொல்லுக்கு அப்புறம் பெயரோ வினையோ வரும். உரிச்சொல் தொடர் அப்படின்னா உரிச்சொல்லுக்கு அப்புறம் பெயரோ வினையோ வரும். அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரு சொல் வந்து 2, 3, 4 முறை தொடர்ந்து வரும். ஓகேங்களா? தொடர்ந்து வந்து பொருள் தரும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு தொடர். ஓகேங்களா? ஸோ இந்த 9 வகைகள் இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள். கூட்டுநிலை பெயரெச்சம்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா வேண்டிய, தக்க, கூடிய, வல்ல. இது வந்து பெயரெச்சங்கள். ஓகேங்களா? இந்த பெயரெச்சங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையெச்சத்து கூட சேர்ந்து வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. பார்த்தீங்களா? இது வந்து பெயரெச்சம், இதுவும் பெயரெச்சம். இந்த இடத்துல செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையெச்சத்து கூட சேர்ந்து வந்திருக்கிறதால இதை வந்து நம்ம கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த 9 வகை, அது கூட இந்த கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 3ஆ வரும் பாருங்க. 2 இது வரைக்கும் 2ஆக தான் வந்துச்சு இல்லையா? இந்த இடத்துல கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. இந்த இடத்துல வேண்டிய, தக்க, கூடிய, வல்ல இது எல்லாமே சேர்ந்து வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா தொகாநிலை தொடர்னா என்ன, அதோட 9 வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான PDF பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் PDF டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக மனசில் பதியும். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNPSC எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.